இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மீன் குழம்புக்கு தேவையான கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், மிளகு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது சோம்புன்னு சொல்லுவோம்ப்பா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு 1 பூண்டு, மலை பூண்டு, இது கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டாக இருக்கும்பா, அதில் ஒரு 1 பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் நல்லா தோல் நீக்கிட்டு கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயமெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் அதில் கலந்துக்கலாம். தக்காளி அறுத்து போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வணங்கி வந்துடும். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் மிளகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, இது எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா கலந்து விடுங்க. மீன் வந்து பாறை மீன் தான்ப்பா, ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 கிலோ க்ளீன் பண்ணி குடலெல்லாம் போய் அது வந்து ஒரு 1.5 கிலோவாக வந்திருக்கு மீன். பாறை மீன் குழம்பு செய்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். மீன் வறுக்கவெல்லாம் இல்லைப்பா, குழம்பு மட்டும்தான் செஞ்சோம். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சில பேர் புளி விட்டு காசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, இது கூட்டாட்டி செய்கிற மீன் குழம்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு 1/2 மூடி திருவி எடுத்து வச்சுருக்கோங்க. கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பாதம் மாதிரி வந்திருக்கு பாருங்க, ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. தக்காளியில் தோலெல்லாம் பிரிஞ்சு வருது ஒரு சிலதில். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம கூட்டுக்கு தேவையான மசாலா தூளெல்லாம் நம்ம இதில் கலந்துக்கலாம்ப்பா. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்.
ஏன்னா எப்படி செஞ்சோன்றதை அப்படியே டைரெக்டாகவே போட்டிருக்கேன் நான். இந்த கூட்டு வணங்குறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ன எதுவும் எடிட் பண்ணாமல் குழம்பு எப்படி செஞ்சோமோ அப்படியே வந்திருக்கோம். லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணியிருப்பேன். மசாலா ஐட்டமெல்லாம் போடுற போது அடுப்பை கொஞ்சம் முடிஞ்சால் சிம்மில் வச்சுருங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதில் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அடுத்து மீன் குழம்பு மசாலாப்பா இது. இதெல்லாம் போடுறதுனால நான் மிளகாய் தூள் எதுவும் தனியாக போட மாட்டேன், அதிலே இருக்கும். காஞ்ச மிளகாயும் மிளகாய் தூளும் எதுவும் போடலப்பா. மீன் குழம்பு மசாலா போட்டுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் சொல்லுவோம் இல்லையா, நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். இன்னைக்கு நல்ல தண்ணி வந்துச்சு, அவர் லேட்டாக தான்ப்பா வந்துச்சு. நாங்களும் இது மத்தியானம் தான் செஞ்சோம். நல்ல தண்ணி எடுக்க போயிருக்கிறார் அவர் தான் வந்து ஜாயின் பண்ணிப்பார். அதிகமாக இன்றைக்கி தேவைப்படாது, இந்த வாரம் சும்மா ஒரு 3-4 குடம் தான் எடுத்தோம். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் அப்படியே ஒட்டுது அடியில் பாண்டலில். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா நேரம் வதக்கிட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடிப்பேன், அதை எடுத்து கொட்டி இதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம என்ன செய்யலான்னா கொண்டு போய் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மைய ஆட்டினங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கூட்டை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்கப்பா. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இன்னொரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எள்ளெண்ணெய், இதே எள்ளெண்ணெய் தான்ப்பா ஊற்றிக்கிட்டோம். மீன் குழம்பு செய்யும் போது மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். சின்ன பாக்கெட் தான்ப்பா இது, 2 பாக்கெட் எண்ணெய் ஊற்றிருக்கோம். மீன் குழம்புல எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்துட்டார் செய்யறதுக்கு.
எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன்பா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் வெந்தயம் கூட்டுலேயே நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. வெந்தயம், கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போட்டுருங்க. வெந்தயம் பாருங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. பாருங்க, இதில் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இருக்குது. இதை நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன்பா. எண்ணெயில் கொஞ்ச நேரம் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கத்திரிக்காய், மாங்காய் போட்டு செய்வோம்ப்பா. மாங்காய் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல, அதனால் கத்திரிக்காய் மட்டும் போட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான்ப்பா இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். மாங்காய் கிடச்சிருந்தா மாங்காய் போட்டிருப்போம். மாங்காய் எங்கேயும் கிடைக்கலங்க. நிறைய வாட்டி மாங்காய் போட்ட மாதிரி செய்கிற மீன் குழம்பு என்ன செஞ்சு காட்டுறோம்பா நான். இது ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. பிரியாணிக்கு இது குழம்புக்குன்றதுனால சும்மா ஒரு கொஞ்ச நேரம் போட்டு வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்த அப்புறமா நம்ம அதில் கத்திரிக்காய்ப்பா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நல்லா 4 துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துருக்கோம். கத்திரிக்காய் போட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வணங்கணும், அதுக்கோசரம் தான். புலிக்குட்டி தூக்கம் இடம் செட் ஆகாமல் புறாண்டுட்டு இருக்கான். எப்படி தூக்கம் வரலையா அவனுக்கு? கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. கூட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். கூட்டு ஆட்டுறதுக்கு என்னென்ன போட்டோம் முன்னே பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக கத்திரிக்காய் கலர் மாறுற வரைக்கும் வணக்கினா போதும். கூட்டு கொதிக்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் நல்லா வெந்துரும்பா. இது கூட நீங்கள் மாங்காய் அரைந்து மாங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
மாங்காயோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. புளி ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு குண்டால தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம கூட்டை ஊற்றின உடனே ஊற்றுறதுக்கு அதுதான் இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. கத்திரிக்காயும் பெரிய வெங்காயமும் நல்லா வெந்து வருது. இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டி வச்சிருக்கிற கூட்டை அதில் ஊற்றலாம். மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் படித்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் திஸ் சேனல்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னா விட்டுருங்கப்பா. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் கூட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு மட்டும் உங்ககிட்ட சொன்னோம் இல்லையா, மீன் குழம்பு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். டே 14க்கு முன்னாடி டே 12, 13 அப்படின்னு சொல்லி போடுறோம்லாம் சொன்னோம் இல்லையா, அதனாங்க போட்டாச்சு. பாருங்க, போட்டு ஊற்றிக்கணும். சிம்மில் வச்சுருங்க. போட்டு நல்லா இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டு ஆட்டிக்கணும்ப்பா. இந்த பெரிய ஜார் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. சின்ன ஜார்லேயே 2 வாட்டி போட்டு ஆட்டியிருப்பேன் நான். இதில் உப்பு போட்டு நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, கூட்டை ஆட்டிட்டு இன்னொரு வாட்டி நம்ம அதில் ஊற்றிடலாம். அப்படியே சிம்மிலே வச்சுட்ருங்க. புளி தண்ணி 2 எலுமிச்சை சைஸ் அளவு சொன்னோம் இல்லைங்களா, அதை கரைச்சி நம்ம அந்த கூட்டில் கலந்துடலாம். ஒரு சில பேர் கூட்டிலே போட்டு புளியை ஆட்டிடுவாங்கப்பா, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எதுவும் செத்தையெல்லாம் வராது இருக்கும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா. மீதி கூட்டை ஆட்டி ஒன்றா ஊற்றியாச்சுங்க. மீன் குழம்பு மட்டும் எப்போ செஞ்சாலும் அதிகமாக தான்ப்பா செய்வோம். ஏன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு பழசானாலும் சுவை நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஆட்டின மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற கூட்டையெல்லாம் நல்லா அலசி நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம்ப்பா.
பாறை மீன் குழம்பு செய்முறை தாங்க இது. வீடியோ தனியாக உங்ககிட்ட போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இப்போ உட்காந்து நைட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி இருக்கிற கூட்டெல்லாம் நம்ம எடுத்து அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க. அது குழம்பு அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடிக்க கிளறி விடுங்க. இன்னொரு வாட்டி புளி தண்ணி அலசி அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு முறை செகண்ட் முறை எடுப்போம் இல்லையாப்பா, அந்த மாதிரி புளியில் மொதல் தரம் 2ஆம் தரம்னு சொல்லலாம். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், லைட்டாக குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் முடிச்சுக்கலாம். சண்டே ஃபுல் டேவும் மீன் குழம்பு தான்ப்பா போச்சு. ஷார்ட்ஸ்லேயும் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் கூட போய் பாருங்கப்பா. தண்ணி அவ்வளோதான், அளவு ஊற்றியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் மீன் வேகிற போது அப்படியே வெந்துடுங்க. அளவுக்கு ஃபஸ்ட்டே வதங்கிடுச்சு. அதான் பாருங்க, கொதி வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குழம்பு சுண்டி கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ மீனை நல்லா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கல் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்பா. வாஷ் பண்ண மீன் எடுத்து ஒன்றா நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். மொத்தமாக எடுத்து கொட்டினீங்கன்னா வெளியே கூட வந்துடும். அப்படியே ஒன்றா எடுத்து சின்ன சின்ன பீஸில் போட்டிருக்கோம்பா. மீன் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம், குழம்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. மீன் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம்ப்பா. மீன் ஒரு 10 நிமிஷம் இல்லை 13 நிமிஷம் ஆகும்ப்பா வேகிறதுக்கு. இந்த மீனை போட்டு குழம்பு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும்.
எதுவும் வறுக்கவெல்லாம் இல்லைப்பா, எல்லாமே குழம்புலே தான் விட்டுட்டோம். புளிக்குட்டிக்கு ஒரு 4-5 துண்டு மட்டும் எடுத்து வச்சுருப்போம். புளிக்குட்டி வீடியோலாம் ஷார்ட்ஸில் விடுறேன்ப்பா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. நாங்கள் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம், அவன் எனக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான், தூங்குறான் பின்னாடி சோஃபாவில் உட்காந்துட்டு. பாருங்க அப்படியே லைட்டாக கொதி வர்றது குழம்பு. அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க. ஹார்ஷாக பண்ணிங்கன்னா காம்பு உடஞ்சிரும், மீன் பிரிஞ்சிரும். அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்கப்பா, மீன் உடையக்கூடாது. உடைஞ்ச முள்ளெல்லாம் குழம்புலலாம் இதாகிடும் நமக்கு. இந்த பக்கம் சாதம் விசில் வருது, கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு, தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதுவே இந்த மாதிரி மெதுவாக மைனூட்டாக கிளறி விடுங்க. பாருங்க அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது. குழம்பு அப்படியே கொதிக்கட்டுங்க. இதுக்குள்ள நம்ம ஒரு 2 கொத்தமல்லி இனிக்கு எடுத்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாருங்க குழம்பு ஓரளவுக்கு செஞ்சு வெந்துடுச்சு, மீனும் ஓரளவுக்கு வெந்துக்குச்சுங்க. அதுதான் அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. கீழே அடி பிடிக்காம பார்த்துக்கோங்கப்பா. அவ்வளோதான் பாருங்க, அதெல்லாம் நல்லா வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமா இல்லை கறி குழம்பு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சோப்பு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்டு கெட்டியாட்டினால தீ பிடிச்சிப்போம். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பசங்க கூட லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்ப்பா. புளி சரியான வேட்டை, பசங்க கூட எல்லாம் இப்போ பண்ணார விளையாட்டு வந்து பக்கத்து வீட்டு பசங்க கூட நல்லா மீன் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு தூக்கம் என்னை இடிச்சு தள்ளின்னு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ சோபால இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதில் கொத்தமல்லி தழையை போட்டு எடுத்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு நமக்கு தயார்.